ஹாய் காய்ஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கு மத்திய பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பாராளுமன்ற கூட்டுக்குழுவை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களால் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மக்களவையில் கொண்டுவரப்பட்டது. இத்தீர்மானத்தை ஏற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களால் பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 31 எம்பிக்கள் என்பது இடம்பெறுவர். இக்குழுவானது 2 வகையான மசோதாக்களை ஆய்வு செய்யும். அதில் முதலாவது மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்வது தொடர்பான முதலாவது கருத்தாகவும், மக்களவை மற்றும் சட்டப்பேரவையினுடைய கலைப்பது தொடர்பாக இரண்டாவது கருத்தாகவும், மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையினுடைய இரு தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக மூன்றாவது கருத்தாகவும் முதலாவது மசோதாவில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவதாக டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்துவது, நிறைவு செய்வது, கலைப்பது தொடர்பான இரண்டாவது மசோதாவும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இம்மசோதாக்களை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு செய்து அடுத்து வருகின்ற பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.